ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் பலாப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நிறைய பழங்கள், நெய் எல்லாம் சேர்த்துருக்கனால குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு 15 பீஸ் நல்லா கனிஞ்ச பலாப்பழம் வாங்கி கொட்டையெல்லாம் நாரெல்லாம் நீக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அடிகனத்த பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நான் ஹோம்மேட் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு தேவையோ அதை அதில் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்க நெய்யோட ஒரு 150 ml நெய்யை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. 15 நிமிஷம் கைவிடாமல் கிளறுங்க. நான் சிலிக்கோன் ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணுறேன். அதான் நல்லா வளைஞ்சு கொடுக்கும் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு. இப்போ ஹல்வாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கோதுமை மாவு. அது 1 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கரைச்ச இந்த மாவை பலாப்பழ பேஸ்ட்டோடு நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாவு கட்டி விடாமல் நல்லா அந்த பழத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக கிளறிக்கோங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா கிண்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதோட 75 கிராம் சீனி சேர்த்துருக்கேன். இதுவே அதீத இனிப்பு கொடுக்கும். இது போதுமானதும் கூட. அதையும் நல்லா கிளறிக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலாம், பட் ரிசல்ட் இந்த மாதிரி எல்லோவாக வராது. பட் அதுவும் நம்ம சேர்த்து கிளறிக்கலாம். நான் இப்போ ஏலக்காவோட விதையை மட்டும் எடுத்து நல்லா நுணுக்கி அதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இடைவிடாமல் கிண்டினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதோடு சேர்த்துருங்க. பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. திரும்பவும் கைவிடாமல் கிளறிட்டுருங்க. இப்போ அடி ஒட்டாமல் இருக்க கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கிளறணும். எந்த அளவுக்கு நாம் பொறுமையாக கைவிடாமல் கிளறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது நம்ம பலாப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த பலாப்பழ அல்வா நல்லா டேஸ்டியானது. ஈவினிங் ஸ்கூலில் இருந்து வரும்போது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.